think and write an object having parallel lines. So parallel lines இருக்கிற objectல நான் எழுதுறேன் பாருங்க. First one parallel linesக்கு first one பாத்தீங்கன்னா the railway track, right? Railway track is an example of railway track is an example of என்னது parallel lines. பாத்தீங்கன்னா இது ரெண்டு லைனும் எப்படி இருக்கு parallel இருக்கு பாருங்க. இதுல intersecting linesம் நம்ம எழுதலாம் சரியா. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கு சேம் பாருங்க, இந்த லைனுக்கு இந்த லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது parallel லைனும் தான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு parallel லைன் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் ஆஃப் அ ஸ்கேல். இந்த எட்ஜும் இது ரெண்டும் எப்படி இருக்கு parallel-ஆ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எட்ஜஸ் ஆஃப் ஸ்கேல். அதே தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் லேடர். நம்மளுடைய இது ஏணி இருக்குல்ல, தட் இஸ் legs of the ladder. ஓகே, ஸோ இதுவும் நெக்ஸ்ட்ல இருக்கிறதும் எப்படி இருக்கு parallel-ஆ இருக்கு. we can take it as an example for parallel lines. இப்போ இதே மாதிரி perpendicular linesனா என்னது? perpendicular linesனா what is that? 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும், அதுதான் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம டே டு டே எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் போர்ட் தானே பாருங்க. இந்த இதுவும் என்னவாகுது பெர்பெண்டிகுலரா ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த எட்ஜும் என்னது பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்கு, இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்கு. ஸோ வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் adjacent side of a board. adjacent sideனா என்னது? இந்த சைடுக்கு இது adjacent. கிளியரா? இந்த சைடுக்கு இங்க இருக்கிற சைடு என்னது? ஆப்போசிட் சைடு. அப்போ adjacent sideனா என்னது? பக்கத்துல இருக்கிற சைடு. adjacent side of a blackboard forms a 90 degree. அதுதான் perpendicular. ஓகே, adjacent side of a board or a blackboard எது வேணா நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கைட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த லைனும் ஓகே, இந்த லைனும் என்னவா இருக்கு? இன்டர்செக்ட் ஆகும்போது என்னவா இருக்கு? 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம இதுக்கு என்ன எழுதலாம்? diagonals. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்? AB is a diagonal, BC is a diagonal, CD is a diagonal. diagonals of kite. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா ஸ்டம்ப்ஸ். நம்ம கிரிக்கெட்ல போடுறது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது இருக்கு, இது பேஸ் ஆஃப் வாட்? நம்ம லேண்டுக்கு பேஸ். இந்த பேஸ் இது இருக்கு, இங்க ஹைட் இருக்கு. ஸோ இது எப்படி வச்சிருப்பாங்க? 90 டிகிரில தான் வச்சிருப்பாங்க, மாத்திலாம் வச்சிருப்பாங்க. கிரிக்கெட் ஸ்டம்ப்ஸ். கிரிக்கெட் ஸ்டம்ப்ஸ் வந்து நமக்கு ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்னது? ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுதான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிசர்ல இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? சிசர்ஸ். பிளேட்ஸ் ஆஃப் அ சிசர் அப்படின்னு எழுதுவோம். இது ஒரு பிளேடு, இது ஒரு பிளேடு, ரைட்? we can write it as blades of scissor. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? window. The iron rods of window. பாத்தீங்கன்னா இந்த விண்டோல இருக்குது, இந்த விண்டோலுக்கும் இன்டர்செக்டிங்கா இருக்குல்ல. ஸோ அயர்ன் ராட்ஸ் ஆஃப் விண்டோ. அந்த மாதிரி நம்ம டிசைன்ல போடலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் கார்டு. பாத்தீங்கன்னா இந்த லைனும் நமக்கு என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த லைனும் நமக்கு என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுது. postcard, that is the adjacent side of the postcard. We can simply write the postcard. இதெல்லாம் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா these forms intersecting lines. ஸோ இதுல பாத்தீங்கன்னா it forms என்னது? parallel perpendicular linesம் ஃபார்ம் ஆகுது, இதுவும் என்னது? parallel லைனும் ஃபார்ம் ஆகுது. then it forms a intersecting lines also. இப்போ இதுல போஸ்ட் கார்டு இல்லைன்னா நம்ம என்ன திரும்பவும் ரயில்வே ட்ராக்கே எழுதலாம். ரயில்வே ட்ராக்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் parallel. இங்க பாருங்க நிறைய intersecting lines. Again a railway track. Railway track is an example of what? Intersecting lines. Clear?